ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் எங்கே போகிறோம் அப்படின்னா திருக்கடையூர் போகிறேங்க. அதுக்கு தான் அங்கே என் ஃப்ரெண்டு ரூம் போட்டிருந்தாங்க, அங்கே தங்கியிருக்கோம். அங்கே ஈவினிங் டிஃபன் வந்து போண்டா, இது காசி அல்வா, சட்னி எல்லாம் ஈவினிங் சாப்பிட்டோம். அவங்களுக்கு ஆக்சுவலாக 68th மேரேஜ், அதுக்கு தான் போயிருந்தோம். நம்ம வந்து இப்போ திருக்கடையூர் கோவிலுக்கு போகலாங்க. அமிர்தகடேஸ்வரர், அபிராமி, மார்க்கண்டேயர் இருப்பார் இல்லையா, காலசம்ஹாரமூர்த்தியும் இருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். போயிட்டு நம்ம இப்போ என்டர் ஆகுது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர். இங்கே வந்து கோபூஜை, கஜ பூஜை எல்லாம் பண்ணாங்க. கஜ பூஜை பண்ணும்போது அப்புறம் கோபூஜையும் பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பாருங்க. எல்லாரும் 60ஆம் கல்யாணம் அப்படின்னாலே இந்த கஜ பூஜையும் கோபூஜையும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட் யாகம் வைப்பாங்க, பகல்லையும் யாகம் வைப்பாங்க. குளத்துக்கு நம்ம சுவாமிகளை சுற்றி அங்கே தாலி கட்டுறது எல்லாமே நடக்கும். அது சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் எடுத்துருக்கிறேன், பாருங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக 60ஆம் கல்யாணம் பண்ணுறது பார்க்குறது ரெண்டுமே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறந்தப்ப வந்த அந்த தமிழ் ஆண்டு, மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60 இல்லையா, நம்ம பிறந்தப்ப இந்த தமிழ் ஆண்டு 60 வருஷம் கழிச்சு அதே ஆண்டு வரும். அப்போ அந்த இதில் தான் நம்ம நட்சத்திரப்படி இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இது நடக்குது பாருங்க. யானை ரொம்ப அழகாக தும்பிக்கையாகிட்டு எங்கள் வீட்டுக்காரம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. நீங்கள் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வாங்க. அடுத்து இந்த கஜ பூஜையும் பார்க்கலாம். இப்போ இந்த பூஜை நடக்குது. பொம்மாதாக்கு முன்னாடியும் பொட்டெல்லாம் வச்சுட்டு பின்னாடியும் வந்து குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சுற்றி வருவாங்க. வாங்க பாருங்க. சாயங்காலம் வந்து யாகம் வளர்த்துட்டு மந்திரம்லாம் சொல்லிட்டு அமிர்தகடேஸ்வரர் அந்த மாதிரி இங்கே வந்து கலசம்லாம் வச்சுட்டு இந்த திருக்கடையூரில் அதிகமாக வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்கங்க. இந்த 60ஆம் நைட்டில் எடுக்கிறது கூட இந்த பூஜை வந்து கணக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கால பூஜை அப்படின்னா 16,000 18,000 அது மாதிரி இருக்குது. 2 கால பூஜை. இப்போ நாங்கள் போன மேரேஜுக்கு நைட்டு ஒரு பூஜை, காலையில் ஒரு பூஜை அப்படின்னு வச்சு 32,000 33,000 எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாருமே இங்கே 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80வது கல்யாணம் அது மாதிரி பண்ணுவாங்க. இந்த கோவில் பிரகாரத்துலேயும் நிறைய இது மாதிரி அம்பாளும் ஈஸ்வரரையும் வச்சுட்டு யாகமும் வளர்த்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க. அதுவும் லைனாக இங்கே வந்து தனி மண்டபம் மாதிரியே இருந்துச்சு முன்னாடி, அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே பண்ணாங்க. இது வந்து நான் பிரகாரம்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பிரகாரம்லாம் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து உள்ளார சுவாமி எடுக்க முடியாது. இந்த அபிராமி அமிர்தகடேஸ்வரர் அப்படின்ற ஒரு லிங்கம் தான் இருக்கும் உள்ளார. அது வந்து நாங்கள் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இது ஃபுல்லாக பிரகாரம் தான். நான் உங்களுக்கு 63 நாயன்மார்கள் இந்த கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டும் தங்கிட்டு காலையில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க பாருங்க, ரொம்ப அழகான கோயில். எனக்கு ஞாபகம் இல்லடி, எனக்கு சொல்லுவாங்க இல்லையா, எங்கே இருக்கு அம்பாசினிட்டி, இது வெளிப்பிரகாரம். இங்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த மார்க்கண்டேயருக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. திருக்கடையூர் இந்த சைடு இருக்கா, இந்த அறிவானுக்குள்ளதான் வேணும்னு அவங்க கல்பனை ஒருத்தர் சுற்றி வரலாம் இல்லை, அதே மாதிரி அவங்க பரம் கொடுத்துருவாங்க. இப்போ வேண்டாமா, ரொம்ப அறிவில்லாத ஆயுசு நிறைய பிள்ளை வேணுமோ, அறிவான கொஞ்சம் ஆயுசு இருக்கிற பிள்ளை வேணுமான்னு கேட்கும்போது இந்த அறிவான கொஞ்சம் ஆயுசு இதெல்லாம் பிரகாரத்தில் பாருங்களா. ஏன்னா நடக்கும் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம்லாம் பிரகாரம் தான் இருக்குது. இது பிரகாரம் தான். பிரகாரத்துல ஃபுல்லா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து காலன் வந்து எடுத்துட்டு ஃபுல்லா 60ஆம் கல்யாணம் சிவனை கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஆனா திருக்கடையூர்ல ஃபுல்லா 60ஆம் கல்யாணம் தான். அவர் இவங்கள்ட்ட தஞ்சாவூர் இருந்ததுக்கப்புறமா நீ வந்து எல்லாமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவன் வந்து காலனை சம்ஹாரம் பண்ணுறது. அது கால சம்ஹாரம் ஊட்டி
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுவாமியும் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற லிங்கத்துக்கு வந்து மிருதகடேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிராமி இருக்கிறாங்க. பாருங்கள், சுற்றி பிரகாரத்தில் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்குனே தான் எடுத்தேன். இந்த பிரகாரமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுற்றி வந்தாச்சு. இது வந்து லைனாக கட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள், அதெல்லாம் காமிச்சிட்டு அப்படி வந்தாச்சு. ஒரு சுற்றி வந்தாச்சு. பாருங்கள், இங்கே எல்லோரும் உட்காந்து எழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸு இங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் உட்காந்து எழுந்தாங்க. சரி, நம்மளும் அப்படியே எடுத்துக்கலாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகமாக இருக்குன்னு தான் நான். கோவிலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 தடவை வந்திருக்கிறேன். எல்லாமே இந்த 60வது கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கு. இப்போ ஃப்ரெண்டுக்கு 60 கல்யாணத்துக்கும் நான் இங்கே வந்தேன். நான் எல்லாம் வந்து யூடியூப் இல்லாததுனால நான் எடுத்ததில்லை. சரி, இப்போ ஞாபகமாக வச்சுக்கலாம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும். நான் இப்போ எடுத்துருக்கேன் பிரகாரம். பாருங்கள், இது எல்லாமே நம்ம சுற்றி வர்றது தான். இது பிரகாரம் தான். இது வெளியில் ஃபுல்லாக மூலஸ்தானம் வீடியோ எடுக்க முடியாது, அதனால் வெளியில் எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். அபிராமி சந்நிதி எல்லாமே எடுத்திருக்கிறேன். உள்ளாரையும் அந்த அமிர்தகடேஸ்வரர் பிரகாரமும் எடுத்திருக்கேன். இது வந்து கோவிலுக்கு வெளியில் ஒரு 5 ரூம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தங்கியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள், அவங்களுடைய மனைவி எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்களாம் ஒரு ஞாபகமாக உடனே அவங்க ரிட்டர்ன் ஆனாங்க. கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். வரவே இல்லை ஸ்கிரீன்ல. இவங்க எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம ஏற்காடு வரும்போது ஒரு சிலர் வந்து இதுக்கு புதுசா வந்திருந்தாங்க. அவங்களும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே நம்ம யூஜியில் ஒன்றா படித்தவங்க. அவங்க ஒய்ஃபு எல்லாருமே ஃபேமிலியாக தான் வந்திருந்தோம். நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்காடுலேயே 35 இயர்ஸ் ஆஃப்டர் தான் நாங்கள் எல்லாமே வந்து ஒரு ரீயூனியன் ஆனோம். அதுக்கப்புறம் இப்போ இது வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு காரைக்காலில் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரேராக தானேங்க. இது வந்து அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுத்தாங்க. உங்கள் கல்யாணம் முடிஞ்சோடனே நைட்டு அதுக்காக இது வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது சும்மா கடையில் இருந்த அந்த எல்லாமே சுற்றுது காத்தாடி நம்ம விடுவோம் இல்லைங்களா, அதுதான் அது எடுத்திருந்தேன். ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. இவங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க காலையில் வந்தாங்க. காலையில் இந்த ராமசாமி அவங்களுடைய மிஸ்ஸஸ். தேங்க்யூ. அவங்க காலையில் வந்தவங்கள அப்படியே ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டோம். கோவிலுக்கு போகிறோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லிட்டு போனோம். மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. ரொம்ப எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க அப்படின்ட்டுலாம் போவாங்க. இது வந்து நண்பர்கள் கூட்டம் தான். நண்பர்களுடைய திருமணத்துக்கு தான் போனோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி விளக்கேற்றி கேக் கட் பண்ணி ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி அவங்க பொண்ணுங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது அங்கே விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு அவங்களோட நாங்கள் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் கிளிப்பு தாங்க இது. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா
லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.